தமிழகத்திற்கு விடியல் தருவதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அதனை நிறைவேற்றியதா? ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு முடிந்துவிட்ட நிலையில் அதற்கு சிறு உதாரணமாக 2024ஆம் ஆண்டை திரும்பி பார்ப்போம். ஒன்றல்ல இரண்டல்ல 50 பேரை கள்ளச்சாராயத்துக்கு துள்ளத் துடிக்க காவு கொடுத்து விட்டு கண்ணீர் கடலில் மூழ்கி இருக்கிறது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதி. என்ன மாதிரி யாருக்குமே ஆகக்கூடாது, எந்த பொண்ணு பாதிக்கப்படக்கூடாது. இதுவே என்னோட கடைசியா இருக்கட்டும். மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சி நடந்தது. இதை காண பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் குவிந்தனர். ஏற்பாடுகள் மிக மோசமாக இருந்ததாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டிக் கொல்லப்பட்ட நிலையில் இது தொடர்பான போலீஸ் விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பட்ட பகல வெட்டிட்டு போறான், வாங்க பிடிங்கன்னு சொல்லி ஒரு அட்வொகேட் சொன்னாலும் அதையும் செய்ய மாட்டேங்க. உள்ள போன்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவானது பிறப்பித்திருந்தார். முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக எம்பியுமான ஜெகத் ரட்சகனுக்கு சுமார் 908 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை இந்த அபராதத்தை விதித்துள்ளது. 2 நபர்கள் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 நபர்கள் பிணை உத்தரவாதம் அளிக்க வேண்டும் போன்ற நிபந்தனை அடிப்படையில் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. திருச்சியில் அமைச்சர் அனில் மகேஷிடம் ஓட்டுநராக பணியாற்றுவதாக கூறி 17 வயது சிறுமி 5 பேர் கொண்ட கும்பலால் சீரழிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்துள்ள கொடூர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே நடுங்க வைத்துள்ளது. பல்கலைக்கழகத்தின் உள்ளேயே வைத்து பல்கலைக்கழகத்திற்கு தொடர்பே இல்லாத ஒரு நபர் மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் நாட்டை உலுக்கியுள்ளது.